வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு டெடி பியர் பேக் தான் செய்ய போகிறேன். என் பேத்தி செய்து கேட்டால் சின்ன ஹேண்ட்பேக்கு, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் 6mm இது பிளாஸ்டிக் பாசி, வெள்ளை கலர் பாசியும் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் லாவெண்டர் கலர், எந்த கலர் வேணுனாலும் உங்களுக்கு எடுத்துக்கிடுங்க. கொஞ்சம் டார்க் கலரு, ஒரு 3 கருப்பு பாசியும் எல்லாமே 6mmல தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 5 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம எப்போவுமே எடுக்கக்கூடிய ஒயர் தான். அந்த ஒயரை வச்சு நம்ம செய்திடலாம். பாருங்கள், 5 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு ஒரு ட்ரெயினை இப்படி விட்டுட்டு ஒரு ட்ரெயினை இப்படி பிடிச்சி வச்சுக்கிடுங்க. இதில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு 4 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 4 பாசி போட்டிருக்கேன். இந்த 4ஆவது பாசியில் இந்த ட்ரெயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுடலாம். விட்டுட்டு சென்டர் படுத்திக்கிடுங்க. நம்ம எல்லா வீடியோவிலையும் பார்க்கக்கூடியது தான் இது. 4 பாசி ரவுண்டாக வர மாதிரி போட்டிருக்கோம். இப்போ நமக்கு ஒரு பாசியில் ட்ரெயின் இருக்குது. பாருங்கள், ட்ரெயின் உள்ள ஒரு பாசி இருக்குது. இப்போ நமக்கு மறுபடியும் இந்த பக்கத்தில் 2 பாசி, இந்த பக்கத்தில் ஒரு பாசியும் போடணும். இங்கே 2, இங்கே 1, இதே போல் போட்டுடலாம். பாருங்கள், ஒரு சைடில் 2 பாசி போட்டுட்டு 2ஆவது போட்ட பாசியும் விரலில் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு சைடு ஒரு பாசி போடணும். போட்டுட்டு இதை இப்படி குறுக்க விட்டுடலாம். விட்டுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், 2 பூ போட்டிருக்கோம். இதே போல் இந்த லைனில் நமக்கு 4 பூ வரணும். இன்னும் 1 இதே போல் போட்டுருங்க. அதுக்கு அடுத்ததில் ஒரே சைடு 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 3 பூ போட்டிருக்கோம். இனி இப்போ இந்த சைடு மட்டும் ஒரு பூ போட்டுடலாம். ஏதாவது ஒரு சைடு 3 பாசி போடணும். பாருங்கள், நம்ம இப்போ ஒரே சைடோடய 3 பாசி போட்டிருக்கோம். அப்போ தான் நமக்கு இப்படி திரும்பி வரும். அல்லது நம்ம எப்போவும் போட்டது போல் போட்டால் இந்த பாசியில் ட்ரெயின் வந்துடும். நமக்கு இப்போ இப்படி திரும்பி வரணும். அதனால் நம்ம இப்படி போட்டிருக்கோம். இப்போ 4 பூ போட்டிருக்கோம் பாருங்கள். இனி அடுத்த ரவுண்டு வரும், அடுத்த லைன் வரும்போது 6 பூ வரணும். அதனால் நம்ம இந்த ட்ரெயினில் வெளிப்பக்கமாக இருக்குது பாருங்கள், இந்த ட்ரெயினில் ஒரு 4 பாசி போட்டுக்கிடலாம். இதில் தனியாக ஒரு பூ போட போகிறோம். பாருங்கள், இந்த ட்ரெயினில் தான் 4 பாசி போட்டிருக்கோம். அதே ட்ரெயினே எடுத்து இப்படி ரவுண்ட் பண்ணி இப்படி குறுக்க விட்டுடலாம். அப்போ இதில் நமக்கு ஒரு பூ வந்துடும். இப்போ நமக்கு ட்ரெயின் உள்ள 2 பாசி இருக்குது. பாருங்கள், இது பிளாஸ்டிக் பாசிங்கும்போது வழி போகுது. துவாரமும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செய்திடலாம். உங்கள்கிட்ட எந்த பாசி இருக்கோ அதை வச்சு செய்யுங்க. பாருங்கள், இப்படி இருக்குது. இப்போ நமக்கு இந்த 2 பாசிலேயும் தான் ட்ரெயின் இருக்குது. இந்த சைடு ட்ரெயினில் 2 பாசி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ 2 பூ போட்டிருக்கோம். இனி இது 3ஆவது பூ போடும்போது ஒரு இந்த லாவெண்டர் கலர் போட்டுக்கிடணும். போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு வெள்ளை போட்டுட்டு இந்த பாசியில் இந்த ட்ரெயின் எடுத்து குறுக்க விட்டுடலாம். பாருங்கள், இதில் 5ஆவது பூ 2 பாசி போட்டு இப்படி முடிச்சிருக்கோம். இனி இந்த சைடு பாசி போடணும். அப்போ தான் நமக்கு இப்படி திரும்பி வரும். இதில் ஒரு 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 2ஆவது லைன் போட்டிருக்கோம். இப்போ 3ஆவது லைன் போடும்போது மறுபடியும் இதில் 4 பாசி போடணும். ஏன்னா அடுத்த லைன் 8 பூ வரணும். லைனாக இப்படி 8 பூ வரணும். இந்த சைடு 4 பாசி போட்டுக்கிடலாம். பாருங்கள், 4 பாசி போட்டிருக்கோம். அதே ட்ரெயினே தான் இப்படி ரவுண்டில் கொண்டு வந்து இந்த பாசியில் கொடுத்து எடுக்கிறேன். அதே ட்ரெயின் தான், அடுத்த ட்ரெயின் யூஸ் பண்ணலை. பாருங்கள், இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பூ போட்டிருக்கோம். இப்போ இப்படி திருப்பி வச்சுக்கிடுங்க. திருப்பி வச்சுட்டு நமக்கு இப்போ இந்த ட்ரெயினில் 2 பாசி போட்டுடலாம். நமக்கு 2 பாசி ட்ரெயின் உள்ளே இருக்குது. அங்கே இதில் 2ஆவது பூ போட்டுட்டு பக்கத்து பாசிலையும் கொடுத்து எடுத்துருக்கோம். இப்போ இதை அடுத்தது போடும்போது இந்த ட்ரெயினில் ஒரு வெள்ளை பாசியும் ஒரு லாவெண்டர் கலரும் போட்டுடலாம். பாருங்கள், அடுத்தது போடும்போது ஒரு லாவெண்டர் கலரும் ஒரு கருப்பும் வச்சுக்கலாம். இதில் இது நம்ம டெடி பியருக்கு வாய் போட்டுக்கிட்டுருக்கோம். இதில் போட்டுருங்க. அடுத்தது 2 லாவெண்டர். இனி இதில் இதுக்கு இந்த 2 பாசிக்கு மேலே வெள்ளை கலர் பூ தான் வரணும்.
அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ராவும் ஒரு பூ வரும், அது வெள்ளை கலரில் தான் வரணும். அதில் வந்து நான் சொல்கிறேன் பாருங்க. இதில் நம்ம இது நேர் உள்ள பூவை போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது இந்த ட்ரெயினில் 3 பாசி போட்டுக்கிடுங்க. அடுத்த லைனும் 8 பூ தான் வரணும். இந்த சைடில் 3 பாசி போட்டுடலாம். அதுக்கு பிறகு 2 பாசி வெள்ளை கலர்லேயே தான் போட்டு ஒரு பூ போட்டுருங்க. 2 பூ வரட்டும், அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், இதில் 2வது பூ போட்டாச்சு. இப்போ இந்த ட்ரெயினை இந்த பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு இந்த ட்ரெயினில் போட்டுடணும். ஒரு கருப்பும் ஒரு வெள்ளையும், அதாவது கருப்பு முதல்ல போடணும், 2வது வெள்ளை போடணும். பாருங்கள், இது நம்ம வந்து கண்ணு போட்டிருக்கோம். இன்னும் இதே மாதிரி இந்த பாசியில் இந்த ட்ரெயினை கொடுத்து எடுத்துகிட்டு 2 பாசி போடணும். அதுக்கு பிறகும் ஒரு பூ அதே மாதிரி வெள்ளை கலர்லேயே தான் 2 பூ போட்டுருங்க. அதுக்கு பிறகு பார்க்கலாம். இது எப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும். இந்த பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு இந்த ட்ரெயினில் 2 பாசி போடணும். அதுக்கு பிறகு அதே போல் இந்த ட்ரெயினில் கொடுத்து எடுத்துகிட்டு 2 பாசி போட்டுருங்க. 2 பூ வரணும். பாருங்கள், 2 வெள்ளை பாசி போட்டிருக்கோம். இப்போ இந்த சைடில் வெள்ளை பாசியில் கொடுத்து எடுத்துருக்கேன். 2 பாசி இருக்குது. இப்போ ஒரு கருப்பும் ஒரு வெள்ளையும் போட்டுடலாம். பாருங்கள், இது அடுத்த லைன் 3வது லைன் போட போகிறோம். இந்த 8 பூ வரக்கூடியதில் இப்போ ஒரு பூ போட்டிருக்கோம், இன்னும் 7 பூ போட்டுருங்க. போட்டுட்டு இப்படி கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது லைனில் வந்து இன்னும் 2 பூ எக்ஸ்ட்ரா வரும். இங்கே வந்து சொல்கிறேன், இந்த 7 பூவையுமே போட்டுருங்க. ஒரு பூ போட்டாச்சு, 8 பூ இருக்கணும் மொத்தம். பாருங்கள், இந்த லைனும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடில் தான் 4 பாசி போட போகிறோம். 2 லாவெண்டர் கலர் முதல்ல போட்டுருங்க. அதுக்கு பிறகு 2 வெள்ளை போட்டுருங்க. இந்த டொயினை தான் இப்படி ரவுண்டாக கொண்டு வந்து இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம். அப்படி பக்கத்தில் கொண்டு வந்து நெருக்கிடுங்க. பாருங்கள், இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூ போட்டிருக்கோம். அப்போ நமக்கு இந்த லைனில் 10 பூ வரணும். இப்போது இந்த சைடு ட்ரெயினில் பாருங்கள், எப்படி திருப்பி வச்சுக்கிடுங்க. இந்த சைடு ட்ரெயினில் ஒரு லாவெண்டர் கலரும் ஒரு வெள்ளையும் போட்டுடலாம். பாருங்கள், இதில் 2 பூ நம்ம போட்டாச்சு. இனி நடுவில் 6 பூ போட்டுருங்க வெள்ளை கலர்லேயே. அதுக்கு பிறகு இதே மாதிரி இந்த சைட்லேயும் வரும். அங்கே வந்து சொல்கிறேன், 6 பூ போடணும். பாருங்கள், நம்ம இப்போ 6 பூ போட்டிருக்கோம். சில ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா, நம்ம பாசி எப்படி எண்ணி போடுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நீங்கள் நம்ம 2 பாசியாக தானே போட்டுட்டு வரோம், இப்படி கிராஸில் எண்ணிக்கிடுங்க. இந்த பாசி ஏற்கனவே இருக்கும் நம்ம ட்ரெயினுள்ள, இந்த 2 பாசியும் போடுவோம். அப்போ இந்த 4 பாசியும் சேர்ந்தது தான் ஒரு பூ. அதனால் இப்படி கிராஸில் எண்ணிக்கிடணும். 1 2 3 4 5 6 பூ போட்டிருக்கோம். இப்போது இதே போல் எண்ணி பார்த்துக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மேல் பக்கத்தில் உள்ள பாசி எண்ணாலுமே போதும். 1 2 3 4 5 6 6 பூ போட்டாச்சு. இனி இடது பக்கத்து ட்ரெயினில் 2 லாவெண்டர் கலர் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ 2 பாசி லாவெண்டர் கலர் போட்டிருக்கோம். இந்த ட்ரெயினில் போடணும். 2 வெள்ளையும் ஒரு லாவெண்டர் கலரும். பாருங்கள், இது இப்போ காது போட்டிருக்கோம். நம்ம இன்னும் ஒரு லைன் போடுவோம். 3 பாசிக்கு மேலே இன்னொரு லைன் வரணும். இனி அடுத்தது போடும்போது இந்த சைடு ட்ரெயினில் 2 வெள்ளை கலர் பாசியும் ஒரு லாவெண்டர் கலரும் போட்டுடலாம். பாருங்கள், காது போட்டாச்சு. இனி இதில் 2 பூ வெள்ளை கலர்லேயே தான் போடணும். அதுக்கு பிறகு இங்கே தான் வரணும் சொல்கிறேன். அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த லைனில் 3 பூ போட்டு முடித்தாச்சு. அதுக்கு பிறகு இந்த டொயினை நம்ம இப்படி கொண்டு வந்து இந்த பாசியில் கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்து இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் போட்டுடலாம். நடுவில் ஒரு லாவெண்டர் கலர் வரணும். பிறகு எல்லா பக்கத்துலேயும் வெள்ளை பாசி தான் வரணும். இந்த 3 பூவுக்கு மேலே 3 பூ போட போகிறோம். அவ்வளோதான். 3 பாசிக்கு மேலேயும் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இதை பார்த்தே போட்டுடலாம். பாருங்கள், இந்த பாசிக்கு டொயின் எடுத்துகிட்டு வந்து இந்த 3 பாசியும் போட்டுட்டு இந்த பாசிலையும் கொடுத்து எடுத்துகிட்டு இந்த 2 பாசியும் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த பாசியில் கொடுத்து டொயின் எடுத்துகிட்டு இப்போ 2 பாசி போட்டு வச்சுருக்கேன். இதில் நாட் போட்டுடலாம். அவ்வளோதான். பாருங்கள், நீ இதை அடுத்தது போடும்போது இந்த வேறு ஒரு டொயின் போட்டுக்கிடுங்க. இதே போல் இந்த டொயினில் இது பத்தாது. நான் இப்போ இதில் 2 பூ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ இதில் நான்
இது இழுத்த உடனே அந்த இந்த பாசி உள்ளே போயிட்டு அதனால் தெரியலை. இப்போ இந்த சைடாக தான் எல்லா பாசிலையுமே சுற்றி நம்ம ஒரு 2 லைன் போட போகிறோம். முதல்ல ஒரு 3 பாசி போட்டுக்கலாம் அந்த ட்ரெயினில். பாருங்கள் 3 பாசி போட்டுட்டு இப்போ பக்கத்து பாசியும் எடுத்துருக்கோம். இனி இந்த சைடு 2 பாசி போடணும். இதே போல் 2 பாசியாக போட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய பாசியில் எல்லாத்துலேயும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2 லைன் போடுங்க. அதுக்கு பிறகு பார்க்கலாம். இதில் 2 பாசி 2 பாசியாக தான் போட்டு கொண்டு வரணும். பாருங்கள் எனக்கு இந்த டொயின் ஒரு 5 பூவுக்கு போல் வந்திருக்கு. நான் இப்போ இதில் பக்கத்தில் நாட் போட்டு 2 பாசியில் டொயினை எடுத்து இப்படியே விட்டுருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிற போகிறேன். இனி அடுத்தால டொயின் போட்டு இதே போல் ரவுண்டாக எல்லா இடமும் சுற்றி 2 லைன் போட்டு எடுத்துகிட்டு இதே போல் 2 பீஸ் போட்டு எடுக்கணும். இதே போல் முதல்ல டெடி பியர் போடணும். அப்புறம் இந்த 2 லைன் கொடுக்கணும். பாருங்கள் நான் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் இதே போல் ஒரு டெடி பியர் நம்ம முதல்ல போட்டிருக்கோம். அப்புறம் இந்த சைடு 2 லைன் போட்டிருக்கேன். பாருங்கள் இது ஒரு லைன். முதல்ல 3 பாசி போடணும். அதுக்கப்புறம் 2 பாசியாக போட்டு கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் ஆரம்பிக்கும்போது மறுபடியும் 3 பாசி போடணும். 2 பாசியாக போட்டு கொண்டு வந்து முடிச்சிருக்கேன் 2 லைன். இதுலேயும் அதே மாதிரி 2 லைன் போட்டுட்டு நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம், அடுத்தால ஜாயின் பண்ணதை பார்க்கலாம். பாருங்கள் 2 பீஸும் போட்டு முடித்தாச்சு. இப்போ இந்த சைடில் நமக்கு டொயின் ஒன்றும் இல்லை, நமக்கு வெட்டி எடுத்தாச்சு. இந்த பக்கத்தில் எனக்கு டொயின் மீதி இருந்துச்சு. நான் அதனால் இந்த பாசியில் அந்த பக்கமாகவும் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் புது டொயின் போடுறதா இருந்தால் அந்த ஒரு பாசிலையுமே இப்படி கொடுத்து எடுத்து வச்சுக்கிடுங்க. சென்டர் படுத்திக்கிட்டு இனி இதை எடுத்து வச்சு நம்ம இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். இனி இந்த சைடில் ஒரு பாசி போட்டுக்கலாம். நான் நடுவில் எல்லாமே இந்த லாவெண்டர் கலர் போட்டு தான் ஜாயின் பண்ண போகிறேன். இனி நமக்கு வெள்ளை பாசி இதில் தேவைப்படாது. ஒரு பாசி போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு இதே இந்த சைடில் இருக்கக்கூடிய பாசி போல் இந்த சைட்லேயும் ஒரு பாசி இருக்கும் பாருங்கள். இதில் கொடுத்து எடுத்துடணும். இதில் கொடுத்து எடுத்துடலாம். எடுத்துட்டு மறுபடியும் இந்த சைடில் ஒவ்வொரு பாசி போட்டு நம்ம ஜாயின் பண்ணி கொண்டு வர போகிறோம். இந்த சைடில் ஒரு பாசி போட்டிருக்கோம். இந்த ட்ரெயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள் இப்படி ஜாயிண்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் எல்லா பாசிலையும் இந்த சைடு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயினை வலது பக்கத்தில் கொடுத்து எடுக்கணும். இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயினை இடது பக்கத்தில் கொடுத்து எடுக்கணும். பாருங்கள் இந்த பக்கத்தில் இடது பக்கத்தில் இப்படி கொடுத்து எடுத்துட்டு மறுபடியும் இதில் ஒரு பாசி போடணும். இதே போல் லைனாக எல்லாமே போட்டு கொண்டு வந்துடலாம். நான் எல்லாமே போடுறதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தோம்னா வீடியோ ரொம்ப நீளமும் போயிட்டே இருக்கும். அதுக்கு தான் நான் இப்படி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள் இதே போல் இருக்கும். இப்போ நமக்கு 2 சைட்லேயும் 2 பாசி நம்ம போட்டிருந்தது இருக்குது. நடுவில் ஒரு பாசி, அப்படியே 5 பாசி இந்த லைனில் வரணும். இதே போல் இப்படி இருக்கும். இதே போல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி ரவுண்டாகவுமே இந்த லாவெண்டர் கலர் இருக்குது பாருங்கள், அழகான வயலட் கலர். இதே மாதிரி இது ஃபுல்லாகவுமே இப்படி தெரியும். போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு முடித்தாச்சு. இப்போ இதில் நம்ம முடிச்சிருக்கோம். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி கொண்டு வந்து பாருங்கள், இங்கே கொண்டு வந்து முடிச்சாச்சு. இனி இதில் நமக்கு ஒத்த பாசிலே ஒரு லைனில் மட்டும் ஒவ்வொரு பாசியாக போட்டு இப்படி ஒரு கைப்பிடி வைக்கணுனாலும் வச்சுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா 2 பாசியாக ஒரு பூ மாதிரி, அதாவது 4 மணி பூ போட்டு இந்த சைடு 2 பாசி போடணும், இந்த சைடு ஒரு பாசி போடணும். இந்த 2வது பாசியில் இந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே மாதிரி 4 மணி பூ போட்டு கூட அங்கே கொண்டு ஜாயின் பண்ணலாம். இந்த பக்கத்தில் இதில் ஒரு லைனாக அப்படி ஒரு பூ போட்டு இந்த பக்கத்தில் கொண்டு ஜாயின் பண்ணி லாக் போடலாம். இப்படியே வச்சு யூஸ் பண்ணனாலும் பண்ணலாம், ஏதாவது போட்டு வச்சுக்கிடலாம். அது எல்லாமே அதுக்கு பிறகு உங்கள் கற்பனைக்கு தகுந்த மாதிரி செய்துக்கிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதிலேருந்து ஒரு கைப்பிடி சின்னதாக போட போகிறேன். நீளமாக போடணுன்னாலும் போட்டுக்கிடலாம், எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம். நீங்களும் இதே மாதிரி செய்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன்.